Children, இன்னைக்கு 9th semester chapter 3 exercise 3.4 ஓட second roman பார்க்கலாம். Using algebraic identity, find the coefficient of x square, x and constant term without using expansion. Expansion யூஸ் பண்ணாம இந்த இந்த given x plus 5, x plus 6, x plus 7 கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் x square ஓட கோஎஃபிஷியன்ட்டும் x ஓட கோஎஃபிஷியன்ட்டும் கான்ஸ்டன்ட் டேர்மும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நம்ம இது வந்து நமக்கு இந்த ஃபார்முலா தெரியும். இப்போ x plus 5x plus 6 x plus 7 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்பர் வந்து சேமாக இருக்குது, ஃபஸ்ட் ஒன் சேமாக இருக்குது, எக்ஸ்ன்னு இருக்குது. நெக்ஸ்ட் எல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா. அப்போ நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சி, இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுக்கு ஃபார்முலா எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பிசி plus CA into X and then constant term ABC, A into B into C, the formula. Okay, X cube plus A plus B plus C into X square plus AB plus BC plus CA into X plus A into B into C, the formula. Okay, இப்போ இது given formula, given number ஓட compare பண்ணணும், given terms ஓட compare பண்ணுறோம். இப்போ x plus A இங்கே x plus 5, x plus B இங்கே x plus 6, x plus 3 இங்கே x plus 7 இருக்கா. அப்போ here xங்கிறது எக்ஸே தான், ஏங்கிறது 5, பிங்கிறது 6, சிங்கிறது 7. ஓகேவா, நம்மளை என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். அப்போ இந்த ஃபார்முலாவில் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்னென்னு பாருங்கள். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸுங்கிறது எக்ஸே தான், அதனால் ஆஸ் இட் இஸ் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. அப்போ நம்ம எப்படி எழுதலாம், தேர்ஃபோர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் coefficient of x square, x square coefficient அப்படிங்கிறது என்ன, a plus b plus c. ஓகேவா, ஸோ ஏங்கிறது நமக்கு இங்கே 5, பிங்கிறது 6, சிங்கிறது 7, அது இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஏங்கிறது 5 plus b 6, இது 7. ஸோ 5 plus 6 7 11, 11 plus 7 18. அப்போ coefficient of x square வந்து 18. and then coefficient of x. இப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்னா பாருங்கள், எக்ஸுக்கு முன்னால் என்ன இருக்குது, ஏ இன்ட்டு பி ப்ளஸ் பி இன்ட்டு சி ப்ளஸ் சி இன்ட்டு ஏ, அதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். ஸோ ஏ இன்ட்டு பி ப்ளஸ் பி இன்ட்டு சி ப்ளஸ் சி இன்ட்டு ஏ. ஸோ ஏங்கிறது நமக்கு தெரியும் 5, பிங்கிறது 6 ப்ளஸ் பிங்கிறது 6, சிங்கிறது 7 ப்ளஸ் சி வந்து 7, ஏங்கிறது 5. ஸோ 5 3s are 5 6 are 30 ப்ளஸ் 6 7s are 42, 7 5s are 35. அப்போ இது எல்லாம் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 30 + 42 72, 72 + 35 75, 72 + 35 என்னம்மா 707. ஓகே, 107. இதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். அப்புறம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப், அப்புறம் நெக்ஸ்ட் கேட்டிருக்காங்க கான்ஸ்டன்ட் டேர்ம். கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படிங்கிறது என்னென்னா இந்த a into b into c, x y x இல்லாத term, a into b into c, constant term. So constant term equal to a into b into c, that means 5 into 6 into 7. So 5 6 are 30 into 7 equal to 210. 210 is the answer. Next second sum பார்க்கலாம். Second sum பாருங்கள், 2x plus 3, 2x minus 5, 2x minus 6. இதையும் வந்து ஃபஸ்ட் நம்பர் சேமாக இருந்துச்சுன்னா நம்ம எந்த ஃபார்முலா சேம் அதே ஃபார்முலா ஃபஸ்ட் நம்ம யூஸ் பண்ண ஃபார்முலா எக்ஸ் ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா எக்ஸ் க்யூப், ஃபஸ்ட்டு எக்ஸ் க்யூப் அண்ட் தென் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி பிசி சிஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி. ஓகே, இப்போ இதை கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணும்போது இங்கே எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல என்ன இருக்குது, ஹியர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x. ஓகே, ஏ இஸ் ஈக்குவல் டு 3, பி இஸ் ஈக்குவல் டு -5, சி இஸ் ஈக்குவல் டு -6. எக்ஸுங்கிற இடத்துல 2x இருக்குது. அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு எடுக்கும்போது இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம், 2xன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஃபஸ்ட்டு. அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னா a + b + c இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இல்லையா.
இந்த எக்ஸ் ஸ்கொயருங்கிற இடத்துல 2x இருக்குது. அப்போ ஏங்கிறது 3, பிங்கிறது -5 -6. இந்த எக்ஸுங்கிற இடத்துல 2x இருக்குது ஹோல் ஸ்கொயர். ஆனால் இங்கே ப்ரீவியஸ் சம்மில் பார்த்தீங்கன்னா வெறும் எக்ஸ் கொடுத்தாங்க. அதை நம்ம எக்ஸை நம்ம எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 தான் இருந்துச்சு. அப்போ ப்ராப்ளம் இல்லை. அப்போ இங்கே 2x எக்ஸோட வேல்யூ 2xன்னு கொடுத்தங்காட்டிக்கு நம்ம அதை இன்க்ளூட் பண்ணிக்கணும் அந்த 2வை. ஓகே, அப்போ 3 -5 -6னா இங்கே -5 -6 ஆட் பண்ணால் -11 -11 + 3 அப்படிங்கிறது 8 ஆயிரும். அப்போ இந்த இடத்துல பாருங்கள் 2 ஸ்கொயர் அண்ட் தென் எக்ஸ் ஸ்கொயர். நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் தேவையில்லை, எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னால் என்ன நம்பர் வருதோ அது மட்டும்தான் தேவை. ஸோ 8 × 2 ஸ்கொயர் 4 × எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் தேவையில்லை, எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னால் உங்களுக்கு புரிய வேணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி நான் எக்ஸ் ஸ்கொயர் போட்டுப்பேன். இப்போ 32 எக்ஸ் ஸ்கொயர். இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயருக்கு ஃப்ரண்ட்டில் இருக்க நம்பர் மட்டும்தான். இந்த சம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். ஏன்னா எக்ஸுங்கிற இடத்துல 2xன்னு கொடுத்துருக்காங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 32. அதனால் இந்த 2 ஸ்கொயர் 2ஆல் இன்ட்டு 2 ஸ்கொயர் 4ஆல் இன்ட்டு பண்ணிடணும். அதே மாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ இன்ட்டு எக்ஸு. அப்போ இந்த இடத்துல எக்ஸ் அப்படிங்கிறது 2x. இப்போ ஏபி அப்படிங்கிறது என்னென்னு பாருங்கள், 3 × -5 ப்ளஸ் -5 × -6 ப்ளஸ் -6 × 3 ஃபைனலாக இன்ட்டு எக்ஸுங்கிறது 2x தான். 2x கொடுத்துருக்காங்க, அதை நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும் 2வை. ஸோ 3 × -5 -15 -5 × -6 that is +30 and then -6 × 3 -18 into 2x and then -5 -18 add பண்ணோம்னா -33 ஆயிரும் +30 into 2x. So +33 -33 +30 that is -3 into 2x. அப்போ -6x ஆயிரும். நமக்கு x தேவையில்லை, கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா அதுக்கு முன்னால் இருக்க நம்பர். that coefficient of x is equal to -6. Okay, and then coefficient of and then constant term. Third one is constant term. Constant term na a into b into c da. So 3 into -5 into -6. 5 6 are 30. -5 into -6 that is 30 into 3 is equal to 90. Constant term is equal to 90. Next third one, if x plus a, x plus b, x plus c is equal to இப்படின்னு ஒரு ரிசல்ட் எக்ஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. x³ plus 14x square plus 59x plus 17 கொடுத்துருக்காங்க. நம்ம find the value of a plus b plus c find out பண்ணணும். இங்கே ஏயோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ இதுதான் அப்படின்னு இண்டிவிஜுவலாக கொடுக்காம அந்த எக்ஸ்பென்ஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து a plus b plus cயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ இதை வந்து நம்ம தெரியும் அந்த ஃபார்முலா x plus a into x plus b into x plus c யோட கம்பேர் பண்ணுறோம். இதோடைய எக்ஸ்பென்ஷன் என்ன ஃபார்முலா, x³ plus a plus b plus c into x square and then ab plus bc plus ca into x plus abc. இந்த ஃபார்முலா. இப்போ இங்கே கொடுத்துருக்காங்களே இந்த எக்ஸ்பென்ஷனை நம்ம இதோட கம்பேர் பண்ணணும் இந்த ஃபார்முலாவோட. இப்போ இங்கே பாருங்கள் x³ ஃப்ரண்ட்டில் 1 ஸோ அது 1 ப்ராப்ளமே இல்லை. இப்போ x ஸ்கொயருக்கு முன்னால் இருக்கிறதா a plus b plus c. ஓகே, இப்போ நம்மளை கேட்டிருக்கிறது a plus b. ஓகே, கம்பேர் given with ஃபார்முலா. கம்பேர் கொடுத்துருக்கிறத வந்து இந்த ஃபார்முலாவோட கம்பேர் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் a plus b plus c தான். எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து a plus b plus c. ஸோ இங்கே எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன 14. therefore நம்ம ஃபஸ்ட்டு சம் என்ன கேட்டிருக்காங்க, a plus b plus c தானே. a plus b plus c equal to coefficient of x square அப்படின்னா என்ன 14. அவ்வளோதான், சம் ஓவர். ஃபர்ஸ்ட் ஒன் ஓவர். செகண்ட் ஒன் பாருங்கள். செகண்ட் ஒன் 1/a 1/b ப்ளஸ் 1/c 1/a ப்ளஸ் 1/b ப்ளஸ் 1/cன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் ரொம்ப சிம்பிள். இந்த 1/a ப்ளஸ் 1/b ப்ளஸ் 1/c-யா. இப்போ நான் எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம் எடுத்தால் ஏபிசி தான் எல்சிஎம். அப்போ இங்கே ஏ டேர்ம் மட்டும் இருக்குது, இல்லாத டேர்ம் என்ன பியும் சியும். அப்போ பிசியால் இன்டூ பண்ணுவோமா, இல்லாதால் இப்போ பிசியை இன்டூ பண்ணுறோம். இங்கே ஏ மட்டும்தான், பி மட்டும் இருக்குது, இல்லாத ஏசியால் இன்டூ பண்ணுறோம். இங்கே சி மட்டும் இருக்குது, இல்லாத ஏபியால் இன்டூ பண்ணுறோம்.
ஓகே ஸோ 1 into BC கீழே டினாமினேட்டர் A into B into C இப்போ A into B into C காமன் ஆயிடும் எல்சிஎம் எடுத்தனால இது காமன் ஆயிடும் அப்போ செகண்ட் வந்து 1 into AC இங்கே ABC ஆயிடும் அதே மாதிரி 1 into AB இங்கே வந்து ABC ஓகே காமன் டினாமினேட்டர் இப்போ இதை பாருங்களேன் BC AC AB அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஓகே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் AB BC CAங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது என்ன 59 ஓகே comparing with formula ஃபார்முலாவோட கம்பேர் பண்ணும்போது AB plus AC plus BC ரெண்டுமே ஒன்று தான் AB plus AC plus BCனாலும் BC plus AC plus ABனாலும் ஒன்று தான் அப்போ நம்மளுக்கு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னென்னு இருக்குது 59 அதே மாதிரி ABC அப்படிங்கிறது என்னென்னு பாருங்கள் கான்ஸ்டன்ட் டேர்ம் ABC அப்படிங்கிறது இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் தட் இஸ் ஈக்குவல் டு 70 அப்போ நான் ரெண்டையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் அதுதான் நம்மளோட ஆன்சர் அப்போ 59/70 தட்ஸ் சம் ஓவர் ஓகே நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் A² + B² + C² அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு பாருங்களேன் எங்கேயுமே A² + B² + C² வரல நமக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் ரோமன் ஃபார்முலா A² அதில் வந்து A² + B² C² இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னா A + B + C ² = A² + B² + C² into plus 2 into AB plus 2 into BC plus 2 into CA ஆல்ரெடி இந்த ஃபார்முலா நம்ம பார்த்துக்கோம் இந்த ஃபார்மேஷன் இதில் தான் A² + B² + C² இருக்குது ஓகே ஸோ இப்போ A + B + C ² நம்ம A² + B² + C² ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இதில் 2 காமனாக இருக்கா 2வை நம்ம வெளியே எடுத்துடலாம் ஸோ ரிமைனிங் AB + BC + CA இருக்கா ஓகே இப்போ நான் இந்த A + B + C இந்த ஃபஸ்ட் ஒன்னில் பாருங்கள் A + B + C = 14 நம்மளுக்கு இருக்குது ஸோ இந்த 14ஐ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன் ஃபார்முலாவோட கம்பேர் பண்ணும்போது A + B + C = 14 அப்போ 14² நம்மளுக்கு தேவையானது A² + B² + C² ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ப்ளஸ் 2 into AB BC CAங்கிறது என்ன AB BC CA அப்படிங்கிறது 59 2 into 59 ஓகே ஸோ 14² நம்மளுக்கு தெரியும் 196 A² + B² + C² 2 into 59 2 9s are 18 balance 1 2 5s are 10 10 plus 1 118 அப்போ 118 இந்த சைடு கொண்டு வரும்போது மைனஸ் வரும் 196 minus 118 equal to A² + B² + C² இப்போ 196லேருந்து 118 மைனஸ் பண்ணோம்னா இங்கே பவர் அப் பண்ணால் 16 ஆயிரும் இங்கே 8 16 minus 8 8 8 minus 1 7 ஸோ 78 equal to A² + B² + C² இப்போ நம்மளோட ஆன்சர் therefore A² + B² + C² equal to 78 that's all sum over okay next fourth one பாருங்கள் A/BC + B/AC + C/AB இப்போ இங்கே BC இருக்குது இங்கே இல்லாத டேர்ம் A இங்கே AC இருக்குது இல்லாத டேர்ம் B இங்கே AB இருக்குது இல்லாத டேர்ம் C ஆனால் இது ரெண்டும் இந்த 3க்குமே நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா ABC தான் எல்சிஎம் ஓகே அப்போ இங்கே ABCயில் இங்கே ABCங்கிறது எல்சிஎம் இங்கேயும் BC இருக்குது இங்கே AC இருக்குது AB இருக்குது இப்போ எல்சிஎம்னு எடுத்தோம்னா இதுக்கு ABC தான் எல்சிஎம் அப்போ இங்கே BC இருக்குது இல்லாத டேர்ம் A அப்போ இது ஏவால் இன்ட்டு பண்ணுவோம் மேலே இதையும் ஏஆல் இன்ட்டு பண்ணுவோம் அப்போ இது A² ஆயிடும் நியூமரேட்டர் அதேமாதிரி இங்கே இல்லாத டேர்ம் B ஆல் இன்ட்டு பண்ணும்போது இங்கே கீழே B ஆல் இன்ட்டு பண்ணுவோம் நியூமரேட்டரையும் B ஆல் இன்ட்டு பண்ணுவோம் தட் இஸ் B². அதேமாதிரி இங்கே AB இருக்குது இல்லாத டேர்ம் C இங்கே C ஆல் இன்ட்டு பண்ணும்போது மேலேயும் C ஆல் இன்ட்டு பண்ணுவோம் இது C². அப்போ நம்மளுக்கு A² + B² + C² ஃபஸ்ட்டு தேர்டு சப்ஸ்டிடியூஷனில் பார்த்துருப்போம் இதனுடைய ஆன்சர் வந்து 78 அப்போ A into B into C அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து 70 ஓகே தட்ஸ் ஆல் சம் இஸ் ஓவர் ஒருவேளை நம்ம புக் ஆன்சர் ரெடியூஸ் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா ரெடியூஸ் பண்ணியிருக்கலாம் ஆனால் புக் ஆன்சர் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்களா புக் ரெடியூஸ் பண்ணுறதா கூட தான் ரெடியூஸ் பண்ணி போட்டுக்கலாம் 39/35 ஆனால் புக் ஆன்சர் வந்து ரெடியூஸ் பண்ணல ரெடியூஸ் பண்ணாமல் புக் ஆன்சர் கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் 78/13 அப்படியே விட்டாலும் நோ ப்ராப்ளம் இது ரெடியூஸ் பண்ணியும் போடலாம் ஆர் அந்த 78/70 அப்படியே விட்டுட்டாலும் அதுவும் கரெக்ட் ஆன்சர் தான் தேங்க்யூ சில்ட்ரன் எல்லாத்துக்கும் இந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேஷன்ஸ்க்கெல்லாம் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ